நீங்க ரீசெண்டா வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. அதுல வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா சிலது வந்து நிறைய போட்டுட்டே இருக்கு, அதனால வந்து omit பண்ணி எழுதிருப்பீங்க. ஆனா அந்த எழுதுறதுலயே வந்து என்ன இருக்கு, நிறைய பிழைகள் தான் இருக்குது. அதுவும் குறிப்பா வந்து என்ன பார்க்கணும்னா பொருள் பிரச்சனை, எந்த இடத்துல வந்து துணைக்கால் போடணும், அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை தான் மேஜர் மிஸ்டேக். ஏன்னா அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுனா அதோட வார்த்தை, அதாவது அர்த்தமே வந்து என்ன பண்ணிடுது, மாறி போயிடுது. இங்கிலீஷ்ல அது பேலன்ஸ் பண்ணிடும். பட் தமிழ் மொழி அப்படின்னு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து என்னது, அந்த சொல்லோட பொருளும் மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்றது அதையும் வந்து என்ன பண்ணிடும், அந்த தொடர் வந்து மாற்றி வச்சிடும். அப்ப இதை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உங்களோட பாயிண்ட் நீங்க தான் சொல்லணும். என்னோட கேள்வியை நான் முடிச்சுட்டேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ண நீங்க அடுத்த தப்பு வராம நம்ம தவிர்க்கலாம் இல்லையா? சொல்லுங்க, அதான் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் மொழியில எழுத்து பிழை இல்லாம வந்து எழுதுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்? பயிற்சி கொடுக்கலாம். எந்த மாதிரியான பயிற்சி? நிறைய எழுதி பார்க்கணும். ஓகே, புக்ஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிராக்டிஸ்ல வந்து எழுதணும், எழுதி பார்க்கணும். அப்புறம் வந்து என்னன்னா படிக்கணும். ரிப்பீட்டடா வந்து என்னன்னா வார்த்தைகளை பார்த்துட்டே வரப்ப வந்து என்னன்னா அதோட பிழையோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வெளி புக்ஸ் படிக்கலன்னா கூட ஸ்கூல் புக்ஸ், நம்ம காலேஜ் புக்ஸ் வந்து நம்மளோட டாபிக் ரிலவெண்டா நம்ம வந்து பார்க்கறப்ப என்னன்னா அதோட வந்து என்னது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் நம்ம தொடர்ந்து படிக்கிட்டே வரப்ப என்னன்னா அந்த இப்போ எந்த இடத்துல வந்து எது வரும், குறியீடு வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உயிர் எழுதா, மெய் எழுதா, அதுக்கப்புறம் வந்து குறியீடு பிரச்சனையா, அப்ப நம்ம எந்த ஏரியால வீக்கா இருக்கோம் அப்படின்றது. சில பேர் என்னன்னா வேர்ட்ஸ் கரெக்டா எழுதிடுவாங்க, சென்டென்ஸ் மேக் பண்றப்ப என்னன்னா அது வந்து கரெக்டா இன்கம்ப்ளீட், அதாவது சரியான தொடரா இருக்காது. அப்ப நாம எந்த ஏரியால நம்ம வீக்கா இருக்கோம்ன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அப்ப என்ன ஆகும், நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், மார்க் வந்து மென்பெட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்புறம் அதை தாண்டி ஒன்று பயிற்சி. பயிற்சியில 2 விதமானது சொல்லிட்டேன். அதை தாண்டி இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யோசிப்பாரு சொல்ல பார்க்கலாம். இதுல இருக்கிற எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். அப்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னன்னா காம்ப்ளிகேட்டட் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் ஃபுல் எல்லாமே நம்ம ஆங்கிலத்தில் படிச்சுட்டு உடனடியே வந்து தமிழ்ல வந்து இலக்கியத்தோட எழுதுறது வந்து கஷ்டம். ஆனா நாம இலக்கியத்தோட நம்ம பேஸ் பண்ணி எழுத போறது கிடையாது. ஓவரால் வந்து பேச்சு வழக்கில் தான் நம்ம இந்த இலக்கிய நடையெல்லாம் போட்டோம்னா நம்மளால வந்து கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது, எழுதவும் முடியாது. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஃபார்வர்டா இருக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஓகேனா, அதை தாண்டி வேற கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கு. இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து என்னன்னா இது நம்ம இதுலேயே பார்த்தோம்னா இணையதளத்திலே பார்த்தோம்னா வெப்சைட்ல போனோம்னா நிறைய வார்த்தைகள் விளையாட்டு நிறைய இருக்குது. வார்த்தை விளையாட்டு, பசல்ஸ், அது ஒரு வார்த்தை ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு ரிலவெண்டான ஒரு 10 வார்த்தைகள் கண்டுபிடி, இந்த மாதிரி நிறைய இருக்கப்ப என்னன்னா ஒரு காலம் வார்த்தைகள் இருக்குன்னா நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது ஒரு சில டீச்சரோட படிச்சதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் அப்படி அங்கேயே படிச்சு போட்டு தான் இருக்காங்க. அப்ப அதை தாண்டி நிறைய அப்டேட் ஆகிருக்கு. அப்ப என்னன்னா நம்மளோட சிந்திக்கிற இது வந்து என்னன்னா இம்ப்ரூவ் ஆகுறப்ப என்னன்னா நிறைய வார்த்தைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகள் தெரிய ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம குழந்தைக்கு கொண்டு வரப்ப என்ன ஆகும்னா பயிற்சி எடுக்க என்ன ஆகிடும், அதோட பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப நம்ம என்னன்னா நிறைய போட்டிகள், இன்னொன்று வந்து என்னன்னா அங்கே போட்டிகள்லாம் நடக்குது, சின்ன சின்ன போட்டிகள் நடக்கிறப்ப அந்த போட்டிகள் எல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்மளோட மொழித்திறன் வந்து என்னன்னா மேம்பாடு அடையும். இது வந்து என்னன்னா மதிப்பெண், நாட் ஒன்லி மதிப்பெண், எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதுறதுக்கும் பயன்படுற ஒரு உதவியாகும். இதை நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்ம இது வர காலங்களில் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அடுத்து ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் வந்து நமக்கு என்ன ஆகும், அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு என்ன தெரியுமா ஒரு விஷயம் என்ன